நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ணாக்கள் எல்லாமே செய்யற எல்லாமே என்னை விட உனக்கு தான் இந்த ஃபேமிலி பத்தி தெரியும். அப்போ உனக்கு தானே எல்லாம் நீ தானே பண்ணணும். செய்வோம் வாங்க அப்படின்ட்டு அக்கா வரேன்னு சொல்ல மாட்டாங்க, வரமாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படியே அதை skip பண்ணிடுவோம். நாத்தனாருன்ற பொறுப்பு வர மாட்டேங்குதுல்ல. உன் குடும்பம் அந்த வட்டத்துக்குள்ள தானே நீ இருக்க. ஆமா அப்படிதான் இருக்கு. அலையில இந்த கோசிஸ்ட் அழுதுட்டாப்ல என்னாச்சு? ஏன் என்னோட வீட்டுல இருக்கு அழுதா சார்? அன்னைக்கு கூட்டு போற அன்னைக்கு அழுதா. பேசிட்டு இருந்தோம். இப்போ ஒரு 2-3 மாசமா கொஞ்சம் சரியா பேசுறது இல்லை. ஏன்னு எனக்கும் தெரியல. ஜெனரேஷன் ஆஃப் மருமகள்கள் இருப்பது என்பது எவ்வளவு சிறப்பாக இருக்கும். உங்கள் முகத்தில் வரும் புன்னகையிலேயே தெரிகிறது அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு. இப்போ 90s கிட்ஸ் 2K கிட்ஸ்னு பேசுறாங்களோ அது மாதிரி 90s மருமகள்கள். இன்னொருத்தங்க 2K மருமகள்கள், இளைய மருமகள். ஆப்வியஸ் ஒரே வீட்டில் இருக்கக்கூடிய 2 மருமகள்கள் அவங்க கிட்ட இருந்து ஆரம்பிக்க போறோம். இந்த பக்கம்லாம் இளைய மருமகள், ஐ மீன் 2K மருமகள்களா? எஸ், இதுல என்னப்பா சந்தேகம்? எப்பெல்லாம் இவங்களை பாக்குறப்ப இது பூமர்ரா அப்படின்னு தோணும். அத சண்டாளா நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? மாமனாருக்கு நிகரா உட்கார கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஐயோ புதுசு புதுசா கிளப்பி விடுறாங்களே. நான் காலைல எழுந்திரிச்சு கோலம் போடுறது, சமையல் பண்றதுக்குலாம் வர்றது, டைமிங்க்கு வந்து பண்றது, மற்றபடி டயத்துக்கு இந்த சமைக்கல் வர்றது, அதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கு. அவங்களுக்குலாம் உங்களுக்கு இதெல்லாம் கண்டிஷன் ஆச்சு. இந்த கண்டிஷன் அவங்களுக்கு போடல. அவங்களுக்குலாம் கிடையாது. அது இது சாம்பிள் தான், இன்னும் நிறைய இருக்கு. பலது இருக்குதே, எதை சொல்றது? நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ணாக்கள் வாழுமிடம் காடு. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடு. வீட்டில் வந்து அடுப்பாங்கடையில் வந்து அத்தை மட்டும்தான் இருப்பாங்க. நீ என்னையும் விட மாட்டாங்க, அவங்களையும் விட மாட்டாங்க. அதை அவங்க பிரேக் பண்ணலாம் நான் நினைக்கிறேன். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா போரி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. வெக்கமா இல்ல? என்ன வெக்கம்? 10 வருஷமா பேசிட்டு இருந்த விஷயம் 10ல போயிருச்சு. நான் எடுத்துட்டு போறேன் சார். சரி நீங்க எடுத்துட்டு போலாம். பட் தட்டு எங்க? வேற என்ன கண்டிஷன் எனக்கு உண்டு, அவர்களுக்கு இல்லை? ஊருக்கு போகும்போது ஒரு நாளைக்கு முன்னாடியே அத்தைக்கிட்டையும் மாமா கிட்டையும் சொல்லி பெர்மிஷன் வாங்கணும். ஆனால் அவங்க ஊருக்கு போகும்போது வீட்டுக்கு சொல்லவே மாட்டாங்க. சாரி சார், நீங்க தப்பா ஃபீல் பண்றீங்க. நான் அப்படிப்பட்ட ஆளா? முடிஞ்சு எங்க அண்ணன் கூப்பிட்டு வருவோம், அப்படியே எங்க வீட்டுக்கு நான் போயிடுவேன். கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. வேற மூத்த மருமகளான எனக்கு இருக்கிற இந்த கண்டிஷன் சின்ன மருமகளுக்கு இல்லை. கிச்சன்ல அவங்க வந்து வேலை செய்யும்போது கூட நான் வந்து நிக்கணும் அப்படின்னு அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அவங்க சும்மா இருந்தாலும் ஈவன் நான் மாசமா இருந்தாலும் நான் தான் வந்து நிக்கணும். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? ஒரு ஜுவல் ஷாப் போறாங்க. மூத்த மருமக நிறைய வேலை செய்யறா. சரி, மருமக நிறைய வேலை செய்யறாள், மூத்த மருமகளுக்கு நிறைய நகை வாங்கி கொடுத்தா ரெண்டாவது மருமக சும்மா இருப்பாளா சார்? பாத்தியில ப்ராடக்ட்ட 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பிடிச்சது பாத்தியா? உங்களை மட்டும் ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்கம்மா? சொல்லியிருக்காங்க, பட் நான் கேட்கல. இந்த லைன்ல ஒண்ணே ஒண்ணுதான், கேட்கறது இல்ல. ஏன்னா இது வாலிப வயசு. முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு.